இந்த ஆரஞ்சு வெஹிக்கிளை பார்த்தீங்களா, இது டக் டூர்ஸு. இது ரோட்டில் பஸ் மாதிரி போகும், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வாட்டருக்குள்ளே போட் மாதிரி போகும். சிங்கப்பூரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. இப்போ இந்த க்ரீன் கலர் டபுள் டக்கர் பஸ்ஸு, எம்டிஆர் ட்ரெயின்ஸு எல்லாமே சூப்பர் பங்க்சுவல். ஒரு காரே இல்லாமல் ஹோல் சிட்டியை வந்து பஸ்ஸு ட்ரெயின்லேயே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சிங்கப்பூரில் இருக்க என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டான்ஃபர்ட் ஹோட்டலில் இருக்க பக்கத்தில் இருக்க க்ளூட்டன் பேலேருந்து ஒலிம்பிக் பார்க் வழியாக போனோன்னா இந்த ஒலிம்பிக் ரிங்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து யூத் ஒலிம்பிக் பார்க்கு. 2010 வந்து யூத் ஒலிம்பிக்ஸ் சிங்கப்பூரில் நடந்தது. அப்போ பில்ட் பண்ண பார்க் இது. அப்படியே நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பேலாம் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு எங்கே போகிறோன்னா கார்டன்ஸ் பே போகிறேன். அங்கே இருக்கிற ஒரு லைட் ஷோ பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அது நைட்டு தான் நடக்கும். இப்போ மணி 5:30. இப்போ நான் ஹெலிக்ஸ் பிரிட்ஜில் நடந்துட்டுருக்கேன். இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் லைட்ஸ் போட்டாலே இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ஸ்பாட் மாதிரி மாறிடும். இந்த ஒயிட் லோட்டஸ் ஷேப்பில் இருக்க பில்டிங் பார்த்தீங்களா, இது ஒரு ஆர்ட் சயின்ஸ் மியூசியம்மு. சயின்ஸு, டெக்னாலஜி, ஏஐ ஸ்பேஸு, இப்படி எல்லாத்துக்குமே வந்து எக்ஸிபிஷன்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தாலும் பாருங்களேன், புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் தண்ணியிலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்கானுங்க இந்த சிங்கப்பூர். இந்த பார்க் வந்து இப்போ பப்ளிக் பார்க்கு. ஸோ பீப்புள் ஜாலியாக சில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கூட இது. இப்போ நான் ஒரு ரொம்ப யூனிக்கான பிளேஸ் கிட்ட வந்திருக்கேன். இது ஆப்பிள் மெரினா பே சாண்ட்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர். இது லிட்ரலி வாட்டர் மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்சைட் ஃபுல்லாக கிளாஸு, 360 டிகிரி வியூ. இது வந்து ஆப்பிள் ஸ்டோரே இல்லை, ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி இருக்குது. பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்கை ஸ்கேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட், டிபிஎஸ், ஹெச்எஸ்பிசி, சிட்டி பேங்க்கு, எஸ்பெஷலி என்னோட ஆஃபீஸ் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கும் இதே இடத்துல தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லா மேஜர் பேங்கிங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது. அது எஸ்பெஷலி ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரில் இருக்கிற டேக்ஸ் கம்மின்றதுனால தான். இதே யூகேல பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரொம்ப அதிகம். அங்கே ஹெட் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்கன்னா அதனால தான் யூகே கம்பெனிலாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே மணி ஃப்ளோ பண்ணுற பிளேஸ் தான் இது. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணணும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் அப்புறம் தரேன். ஹாய் சொல்லு மச்சான். என் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லு. இந்த சைடில் இருக்க ஃப்ளோரல் டனல்லாம் பார்த்தீங்களா, சிம்பிளாக நடக்கிற வாக் பார்த்து கூட வேற லெவல் எஸ்தட்டிக்காக இருக்குது. சிங்கப்பூரில் ஈவினிங் வாக்கே வந்து ஒரு சைட் சீயிங் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்டன் பை த பே சூப்பர் ட்ரீஸு. இதை பற்றி நான் அப்புறம் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு 2-3 ஃபோட்டோ கிளிப்ஸ் இங்கே எடுத்துக்கலாம். இதுதான் வந்து தும்பியை பிடிச்சி கல்லை தூக்க வச்சு சின்னதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது விளையாடி இருப்போம். இது உங்கள் ஊரில் வந்து நீங்கள் தும்பின்னு கூப்பிடுவீங்களா, இல்லை வேறு என்ன லாங்குவேஜில் கூப்பிடுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா ஒரு பையன் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கான். இதுதான் வந்து ஃபேமஸ் பப்ளிக் ஆர்ட் இன்ஸ்டலேஷனு. ஒரு பிரிட்டிஷ் ஆர்டிஸ்ட் மார்க் குயின்றவர் தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ஜெயிண்ட் ஃப்ளோட்டிங் பேபி. ஃபுல்லாக வந்து ஃபைபர் கிளாஸ்ல செஞ்சிருக்காங்க. வெயிஸ் அரௌண்ட் 7 டன்னு நினைக்கிறேன். இந்த டாலா ட்ரீ மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து கார்டன் பை த பே சூப்பர் ட்ரீஸ். இது ஹியூஜ் க்ளோயிங் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, இது வந்து சூப்பர் ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் டெக்கரேஷன் இல்லை. இது பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பேனல் இருக்குது. இதில் ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணோம். நைட் டைமில் வந்து லைட் க்ளோ ஆகும். அண்ட் ஒரு மியூசிக் ஏற்ற மாதிரி வந்து இந்த லைட்ஸ் வந்து டான்ஸ் ஆடும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே வந்து ஒரு நேச்சரும் டெக்னாலஜியும் மிக்ஸ் பண்ணி வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் தி குளோப்லேருந்து வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஷோவை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். நானும் அதே மாதிரி தான் இப்போ இங்கே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு எல்லாரையும் பார்த்துட்ருக்கேன்.
Garden Rhapsody is brought to you by Gardens by the Bay, and we hope that you have enjoyed the show. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் ஷோ முடிஞ்சு வெளியில் போயிட்டுருக்கோம். இந்த ஷோவோட வைபே வந்து வேறு லெவலில் இருக்குது. என்ன சொல்கிறது, அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் வருது. அந்த லைட் வந்து மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணுது. வேறு லெவலான வைபு. சீரியஸாக வந்து சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோவை பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம். வெளியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் உள்ள போகுது. இது பார்த்தீங்கன்னா மெரினா பே சாண்ட்ஸ் ஷாப்பிங் மாலு. அந்த மெரினா பே சாண்ட்ஸ் 3 டவர் இருக்குல்ல, டவர் அதுக்கு மேலே ஒரு கப்பல் மாதிரி இருக்குல்ல, அதுதான் அதோட இன்சைடு. ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பார்க்லேருந்து வெளியில் போனோம்னா ரோட்டுக்கு தான் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்பிங் மால்குள்ளேயே போகுது. சிங்கப்பூரோட ஸ்பெஷாலிட்டியே நிறைய இதுதான். ரோடே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பில்டிங்குள்ளே வந்து ரோடு எல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னே சுத்தமாக புரியவே இல்லை. அண்ட் இன்சைடு இருக்கிறது வந்து இது ஒரு கெனால் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஷாப்பிங் மால்குள்ளேயே ஒரு கெனாலு, போட் ரைடு, மேலேருந்து வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து ஒரு நார்மல் மால் மாதிரியே இல்லை. இது ஒரு லக்ஸுரி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இங்கே இன்னொரு லைட் ஷோ இருக்குது. அது வேற லெவல், நெக்ஸ்ட் லெவல் லைட் ஷோ. இந்த கார்டன்ஸ் பே லைட் ஷோ மாதிரியே இங்கே இருக்கிறது வந்து ஒரு லேசர் லைட் ஷோ. இப்போ நம்ம அதை தான் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நியூயார்க் நகரம் பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து மெரினா பே சாண்ட்ஸ் ஃப்ரண்ட் சைடு. நைட் டைமில் சிங்கப்பூர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும்ன்றதுக்கு வந்து இந்த இடம் வந்து முக்கியமான ஒரு பிளேஸு. இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாக லைட்ஸு, ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் சிட்டி வைப்போடு இருக்கிற ஒரு இடம். இப்போ ஷோ ஸ்டார்ட் ஆக போது. இந்த வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் எல்லாமே நார்மல் ஃபவுண்டைன் இல்லை, ஒரு ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட்ஸு. கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி மியூசிக் வந்து சிங்க் ஆகி மூவ் ஆகும். இந்த ரெட் கலர் லேசர் லைட் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்பெக்ட்ரா ஷோவோட ஸ்பெஷல் பார்ட்டு. வாட்டர் மேலே வந்து லேசர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் லைட்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபுல் அட்மாஸ்பியர் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி இருக்கும்.
பேக்ரவுண்டில் வர மியூசிக் கூட ரேண்டமே கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்பரான சவுண்ட் ட்ராக்காக இருக்குது. அது கூட ஃபவுண்டெயின்ஸு, லைட்டு, லேசர் எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. இந்த ஷோவோட கான்செப்டே வந்து சிங்கப்பூரோட ஜேர்னியை பற்றி சொல்கிறது தான். ஒரு ஸ்மால் ஃபிஷ்ஷிங் வில்லேஜாக இருந்து இப்போ ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் ஹப்பாக மாறின ஸ்டோரியை வந்து விஷுவலாக காட்டுறாங்க இந்த ஷோ மூலிமா. ஸோ கண்டிப்பாக இந்த ஷோவை நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஒரு ஃப்ரீ ஷோ, டிக்கெட் இல்லை, புக்கிங் இல்லை, ஜஸ்ட் ரைட் டைமில் வந்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் ஃப்ரீ ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த பிளேஸில் நின்று இந்த ஷோவை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, சிங்கப்பூர் ஒரு நார்மலான சிட்டியே இல்லை. இது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லைஃப் ஸ்டைலு, ஒரு ஃப்யூச்சர் விஷன். அதுதான் வந்து சிங்கப்பூர்ன்றது வந்து இங்கே வந்து எமோஷ்னலாகவே எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்துட்டு இந்த 2 ஷோயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எஸ்பெஷலி கார்டன் பை த பே லைட்ஸும் இந்த ஸ்பெக்ட்ரா ஷோவையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் லைஃப்பில் இருக்கிற ஒரு பெஸ்ட் பார்ட்டாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மறந்துடாமல் இந்த 2 இடத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா. கைஸ், சார்னா ஸ்டோர்லலாம் நான் பேக் வாங்க மாட்டேன். லூயி விட்டானில் தான் பேசிக்கலி நான் பேக் வாங்குறது. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே போயிட்டு நான் ஒரு கிளாஸ் வாங்குவேன். அதையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஷோரூமில் வந்து ஷூட் பண்ணோம்னா நம்மளை சரணா ஸ்டோரி ஆளு நினச்சிருவான். அதனால் கிளாஸை வாங்கிட்டு தனியாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே வந்து பந்தா பண்ணுறதுக்கு வந்து லூயிஸ் விட்டான் பேக்கை தான் காட்டுவாங்க. நம்ம லூயி விட்டான் கிளாஸையே போட்டு காமிக்கிறோம், பந்தா பண்ணி காமிக்கிறோம். சரி, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு நைட் வாக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7 இயர்ஸ் பேக் சிங்கப்பூர் வந்துட்டாங்க. நான் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இங்கே சிங்கப்பூருக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக வந்திருக்கேன். அண்ட் சிங்கப்பூரில் நிறைய ஸ்டார் ஹோட்டல்லையே சாப்பிட்டாச்சு. அதனால் இங்கே சிங்கப்பூரில் இருக்க ஒரு ரோட்டு கடைக்கு வந்து சாப்பிட்லான்னு பார்க்குறோம். இது ரோட்டு கடைனா ரோட்டில் இல்லை, இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட், ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் தான் இது. இங்கே வந்து நம்ம ஊர் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஏன்னா சைனீஸு, ஜாப்பனீஸ் சாப்பிட்டு டயர்டாயிடுச்சு, எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கபாப் பிரியாணி. ஓகே, இன்றைக்கி டே ரொம்ப ஜாலியாக போச்சு. சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாளைக்கு எப்படி போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை, see you. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக சிங்கப்பூர் கிளம்பி போயிடுங்க.